நச்ச தஸ்கரா, யாருமே கிடையாது. இந்த இன்னொரு விஷயம், நச்சாவிருத்தோ நசங்கரா, நடத்த கெட்டவன் ஒருத்தன் கூட கிடையாது. நச்சாவிருத்தோ நசங்கரா, வர்ணசாங்கரியமே கிடையாது. தசரதுடைய ராஜ்யத்தில் வர்ணசாங்கரியம்னா ஜாதி விட்டு ஜாதி விவாகம் பண்ணிக்கிறது, ஒரு வர்ணத்தை விட்டு இன்னொரு வர்ணத்தை விவாகம் பண்ணிக்கிறது. இப்போ நச்சசங்கரகா அப்படின்னு இருக்குது வால்மீகி ராமாயணத்தில். இது அசங்கரகான்னு இப்படி திருப்பி சொல்ல முடியாது இருக்குது. நமக்கு சங்கரம் இல்லாத குடும்பத்தை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல குடும்பங்களில் வந்துடுத்து, பாதி குடும்பங்களில் வந்துடுத்து. அது மாதிரி ரொம்ப பெரிய சிரமம் அது. அதுக்கு மாத்திரம் பரிகாரமே சொல்லலை. சாஸ்திரங்களில் 2 விதமாக இருக்குது பாப்பங்கள். சில பாப்பங்களுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கா, சில பாப்பங்கள் இது ஸ்டெப்ஸ் ஆர் இர்ரிட்ரேசபிள், அதனால் அதுக்கு பரிகாரமே பண்ண முடியாது. வேறு ஒரு வர்ணத்தை சேர்ந்த ஒரு பொண்ணையோ பிள்ளையோ விவாகம் பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்து கொடுத்தனாக்கா அந்த தாம்பத்தியத்தில் எப்படி ஹவ் வில் யூ ரிட்ராக்ட் யுவர் ஸ்டெப்ஸ்? அந்த குழந்தைய என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. உயிர் கொடுத்தாச்சு, அதுக்கு சாப்பாடு போட்டானோ படிப்பு கொடுத்தானோ எப்படியோ வந்தானோ அந்த குழந்தை அது வர்ணசாங்கரியத்தால் பிறந்ததுனால பாப்பகர்மாவுடைய பலன் அப்படி ஜென்மா வருது. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, இதெல்லாம் வாஸ்தவமாக நடந்திருக்கு. எங்கே யாரையும் மாத்திரம் கேட்காதவங்க சொல்ல முடியாது. ஆனால் ஐ கேன் வவுச் தட் இட் இஸ் அ ஃபேக்ட். ரொம்ப வருஷம் முன்னாடி வர்ணம் சனாதன தர்மத்தில் வேறு வர்ணத்தை சேர்ந்த பெண்ணு இல்லை, வேறு மதத்தையே சேர்ந்த பெண்ணை ஒருத்தன் பிராமண பையன் கல்யாணம் பண்ணி வந்துட்டான். அப்புறம் குழந்தைகள்லாம் பிறந்தது. சமீபத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பூணல் வேற போட்டு வச்சுட்டான். எப்படி அதிகாரம்? உபநயன சம்ஸ்காரத்துக்கு அதிகாரம் எப்படி? தாயார் பிராமண ஸ்திரீ இல்லை, வேறு மதத்தை சேர்ந்தவ, என்னமா அந்த பிள்ளைக்கு எப்படி அதிகாரம் வரும்? யார் சொல்கிறதுக்கு? அவள் மாட்டில் தெரியாது, சாஸ்திரிகளுக்கு தெரியாது. இவன் மாட்டில் ஏதோ அந்த பொண்ணையும் ஒரு மடிசார் கட்டி உட்காத்தி வச்சுட்டா மனையில். சாஸ்திரி என்ன சர்வகிரா? அவர் மாட்டில் ஏதோ மந்திரத்தை சொல்லி உபநயனம் பண்ணி வச்சுருக்கார். எங்கேயோ வித்தாரணம் இந்த உபநயனத்தை பண்ணி வச்சுருக்கார். யார் போய் சொல்கிறது? ஒரு தப்புக்கு மேலே இன்னொரு தப்பு வந்துட்டே இருக்குது. இதெல்லாம் பகவான் தான் கண்ணை திறந்து பார்த்து தப்புகளுக்கெல்லாம் ஒரு பரிகாரத்தை சுவாமி தான் அனுகிரகம் பண்ணோம். அதனால் ரொம்ப பகவத்கீதையில் போய் முதல் அத்தியாயத்தில் சொல்லியிருக்காள், சங்கரோ நரகாயிவ குலக்னானாம் குலஸ்யச்சா. அந்த குலத்துக்கே நரக பிராப்தி ஏற்படுறது. என்ன? பதந்தி பிதரோகேஷாம் லுப்தபிண்டோதக கிரியாக. வர்ணசாங்கரை அவன் ஏதோ கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது சம்ஸ்காரம், நான் தர்ப்பணம் பண்ணுறேங்களாம் அமாவாசை அன்னைக்கு. வேறு ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி வந்துட்டு தர்ப்பணம் பண்ணுறேங்களாம், ஸ்ராத்தம் பண்ணுறேங்களாம். அது போய் சேராதுன்னுட்டா, பிதர்களுக்கு போய் சேராது. லுப்த பிண்டோதக கிரியாக, பிண்ட பிரதானம் ஸ்ராத்தத்தில் போய் சேராது. உதகதானம்னு சொல்லக்கூடிய எள்ளுஞ்சலத்தையும் வாரி இருக்கிறோமே அமாவாசை மாதம் பிறப்பது, அதுவும் போய் சேராது. இது இல்லாததுனால அவள் கீழே விழுந்து விட்றா, பித்திருலோகத்தில் இருக்க முடியுது. பதந்தி பித்தரோகேஷாம் லுப்த பிண்டோதக கிரியாக. அதனால் இது ரொம்ப முக்கியமாக, ரொம்ப ஃபண்டமெண்டலாக சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம பெரிய தர்மங்கள் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், பெரிய அதர்மத்தை சம்பாதிக்காமல் இருந்தால் போதும். ரொம்ப முக்கியமாக குழந்தைகள், பிராமண குழந்தைகள் பிராமண குடும்பத்திலேயே விவாகம் பண்ணிக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிராமண குடும்பத்திலேயே விவாகம் பண்ணிக்கணும். அப்ராமணனாக இருக்கக்கூடியவன் அவன் ஜாதியில் அவனுடைய வர்ணத்தில் விவாகம் பண்ணால் அவனுக்கு தோஷம் இல்லை. இந்த பிராமணன் போய் வேற ஒரு பெண்ணையோ வேற ஒரு பிள்ளையோ அந்த பொண்ணு விவாகம் பண்ணிக்கிறதே, அதுதான் ஒருத்தர் அப்பா பெரிய டிப்ரெஷனில் போயிட்டார். பொண்ணு இது மாதிரி பண்ணி விட்டா, எங்கேயாவது நாம் தடுத்தா ஆத்மகத்தி பண்ணிக்க போகிறதுன்னு சொல்லிட்டு பேசாமல் பண்ணி வச்சுட்டார். சமீபத்தில் பார்க்குறது என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டார். நான் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன். நம்ம சிவ பூஜை தான் வச்சுருக்கார், இந்த குடும்பத்தில் வர வேண்டிய விஷயமே இல்லை, ரொம்ப தாபமாக இருக்குதுன்னு சொன்னார். என்ன பண்ண முடியும்? நாம் என்ன பண்ண முடியும்? தி ஆக்ட் ஹாஸ் பீன் டன். நாம் என்ன சொல்ல முடியும்னா பேசாமல் ஐ வாஸ் மியர்லி எ லிசனர். நான் வேறு என்ன சொல்ல முடியும்? அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? தாப்பப்படுறார். ஆனால் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காமல் இருந்திருக்கலாம், கல்யாணம் பண்ணப்புறம் போய் தாப்பப்படுறார். கல்யாணம் பண்ணி கொடுக்காமல் இருந்தால் அந்த அளவுக்கு பாப்பம் அந்த அப்பா அம்மாவுக்கு சேராது. இவாளே நோட்டீஸ் போடுற மாதிரி இன்விடேஷனை பப்ளிஷ் பண்ணி இவாளே இருந்து அந்த சதஸில் இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாளோனோ, அதனால தோஷம், அந்த பெரிய பாப்பத்துடைய தோஷம் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்துள்ளது. தசரதருடைய ராஜ்யத்தில் இந்த மாதிரி வர்ணசாங்கரியமே கிடையாது. நச்சா